நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் வரும் எனக்கும் உங்களுக்கும் இப்ப நிறைய துவா கேட்கலும் அல்லாஹ் அந்த வாய்ப்பை தந்திக்கிறான். ஒரு நாள் வரும் எங்களை எல்லாம் அவசரமா தூக்கிட்டு வந்து பள்ளியில வைப்பாங்க அல்லது மையவாரில் வைப்பாங்க. அன்றைக்கு சஜதா இல்லாத ஒரு தொழுகை இருக்குது. அந்த தொழுகை என்ன தொழுகைன்னா சஜதா. அல்லாஹ்ட்ட நாங்க நேரடியா தொழுகிறோம், அல்லாஹ்ட்ட தொழுகிறோம், சஜதாவோட தொழுகிறோம். மையத்துக்கு தொழுகைக்கு சஜதா இல்லை, ஏன்டா அவரை முன் வச்சு அவருக்கு பாவ மன்னிப்புக்கு அதை கேட்கிறோம். அந்த தொழுகையில அல்லாஹ்விடம் நிறைய கெஞ்ச வேண்டியிருக்குது, அழ வேண்டியிருக்குது. ஒரு ஏண்டா ஃபைனல் வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். வந்தவர்கள் 40 பேர், சில ரிவாயத் படி 100 பேர், ஷிர்க் செய்யாத சாலிஹான கையேந்தின அல்லாஹ் கொடுக்கிற 100 அடியார்கள் அல்லது 40 அடியார்கள் இருந்தா வஜபத் லஹுல் ஜன்னா, சுவர்க்கத்துக்கு அவர் வாஜிபாக்கப்படும். ஃபைனல் சான்ஸ், நிறைய சான்ஸ் கொடுக்கப்படுவது. அவர் யாரோட பழகினார், அவர் எவ்வளவு தர்மம் கொடுத்தார், அவர் ஊருக்கு என்ன செஞ்சார், அவர் பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சார், இதை வச்சுதான் மக்கள் வருவாங்க. லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க, கோடிக்கணக்கில் மக்கள் வருவாங்க. மீனிங்லெஸ், வேலை இல்லை. லட்சம் கோடி அல்ல, மக்கள் வரணும். அதில் சாலிஹான குடிகாரன் இல்ல, சாலிஹானவர்கள், ஷிர்க் செய்யாத 40 அடியார்கள் வந்து யா ரப் என்று கேட்டா. இந்த ஜனாசாவுக்கு எனக்கு தெரியுமே நம்முடைய கண்ணால ஓடினா ரப்புல் இஸ்ஸா அவர்களுக்காக இவருடைய பாவங்களை மன்னிப்பார். அல்லாஹ் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். ரசூலுல்லாஹ் அதை பார்க்கறாங்க, வஜபத் லஹுல் ஜன்னாண்டாங்க. இப்படி நிறைய சான்ஸ் இருக்குது. ஒன்னாவது சான்ஸ் அது உங்களுக்கு தாரது. நீங்க நல்லவரா இருக்கும் போது சும்மா நீங்க கெட்டவரா இருந்தா நல்ல 40 பேர் வர மாட்டாங்க, அதை நீங்க நினைச்சுக்கோங்க. இந்த சபையில மலக்குமார்கள் வல்லாஹி சூழ்ந்து நிற்கிறாங்க. இதை அல்லாஹ்விடம் சொல்லுவார்கள், அவர்கள் இதை கட்டாயமா சொல்லுவாங்க. நிக்க வரட்டுல இப்படி ஒரு தரிசு நடந்துச்சு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அருள் இப்ப இறங்கி கொண்டிருக்குது. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குது. இது புனிதமான சபை இப்ப நிக்க வரட்டுல நடக்கிற. இதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இந்த சபைகளை ஒன்று சேர்க்கிற டைம்ல இந்த கல்புகளை அந்த ஜனாசாவை கொண்டு சேர்ப்பான். ஒரு ஜனாசா விழுந்தா ஒரு கல்யாணத்துக்கு நிறைய ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகி அதுக்கு முன்னாடி டேட் கொடுத்து அதுக்கெல்லாம் டைம் எடுத்து ஹாலிடேஸ்ல கல்யாணம் வைப்பாங்க. ஜனாசா அப்படி இல்லை. அது என்ன சண்டேல எவ்வளவு, அது என்ன சாட்டர்டேல எவ்வளவு, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையா போய நாள்லையா, ஜனாசா எந்த நாளிலும் உழலாம். ஆனால் அடியார்கள் அவர்கள் தங்களுடைய வேலைகளை விடுவார்கள், தன்னுடைய எல்லா சோழிகளையும் விடுவார்கள். தன்னோடு இருந்த உறவுக்காக வேண்டி கடைசி மரியாதை செலுத்துவதற்காக வேண்டி, தன் கடைசி அந்த உறவுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்றாடுவதற்காக வேண்டி அவர்கள் எல்லா மூலையில் இருந்தும் முடுக்குகள் இருந்தும் ஓடி வருவார்கள் அந்த ஜனாசாவை நோக்கி. அதுவும் மிக வேகமாக நடக்கும். அந்த சந்தர்ப்பம் உங்க வாழ்க்கையில வரணுமா இருந்தா அது மிக முக்கியமான சந்தர்ப்பம். அது வரணுமா இருந்தா நீங்க உங்க சந்ததியை பதம் பார்த்திருக்கணும், உங்க சந்ததிகளுக்கு இந்த மெசேஜை கொடுத்திருக்கணும். இதெல்லாம் சும்மா நடக்காதுன்னா, அதெல்லாம் சும்மா நடக்காது. உறவுகள் வருவார்கள், உறவுகள் மட்டும் வந்து போதாது, தொழுகையாளிகள் தஹஜ்ஜுதுல சஜிதாவுல தலையை வச்சு அல்லாஹ்விடம் மன்றாடி கேட்டவர்கள் உங்க ஜனாசாவுக்கு வரணும். அவர்கள் அழுது கேட்கணும். நான் கேட்கிறேன், ஜனாசாவுக்கு வந்து மகனை தொழுவிக்க சொல்றது ஏன்? ஹஸ்ரத் சுபஹ் தொழுவிக்கிறார், லுகர் தொழுவிக்கிறார், எல்லாம் தொழுவிக்கிறார். ஏன் ஜனாசாவுக்கு தொழுவிக்க சொன்னாங்க? அழுது உம்மாவுக்காக அழுது அவர் கேட்பார். அந்த ஜனாசாவுல வார துவா அப்படிப்பட்ட துவா, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸி முத்கலஹு. மிக உருக்கமான துவா. யா அல்லாஹ் என்னுடைய வாப்பாடைய பாவத்தை மன்னிச்சு வர்ஹம்ஹு, அவருக்கு அருள் புரிந்து விடியா, அருள் இல்லாம வாழ இல்லாத யா அல்லாஹ். வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு, அவருடைய பாவங்களை அழித்து விடியா அல்லாஹ். வஅக்ரிம் நுஸுலஹு, அவர் நுழைகிற இடத்தை சங்கையாக்கி விடியா அல்லாஹ். நாங்க நுழைச்சிட்டு போறேன் அல்லாஹ், வச்சிட்டு போறேன் அல்லாஹ். தன்னந்தனியா இருக்க போறார். வவஸி முத்கலஹு, அவர் விக்கிற இடத்தை விசாலமாக்கிறார். நாங்க போன போற கபர் சுருங்கிரும் யா அல்லாஹ். இந்த சின்ன இடத்துல அவரை வச்சிட்டு போறேன் யா அல்லாஹ். வக்ஸில்ஹு பில் மாயி, தண்ணீரால் அவரை குளிப்பாட்டேன் யா அல்லாஹ். நாங்க கஃபன் செஞ்சிருக்கிறோம், நாங்க குளிப்பாட்டும் யா அல்லாஹ். நீ குளிப்பாட்டியால தண்ணீரால. வக்ஸில்ஹு பில் மாயி வஸ்தல்ஜி வல் பரதி, பனி கட்டியால குளிர் தண்ணியால் அவரை குளிப்பாட்டு. என்ன அர்த்தம்? அல்லாஹ் குளிப்பாட்டு என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய பாவத்தை கழுவி எடுத்துறியா அல்லாஹ். வனக்கிஹி மினல் ஹத்தாயா கமா நக்கித ஸௌபல் அபியத மினத் தனஸ். யா அல்லாஹ், ஒரு வெண்மையான ஆடையில அழுக்கப்பட்ட பளிச்சு அந்த அந்த விளங்கும் வெண்மையான ஆடையில கழுவினா எப்படி பளிச்சென்றிருக்குமோ யா அல்லாஹ், அவருடைய பாவங்களை எல்லாம் அழிச்சவரை பளிச்சென்றாக்கிறியா அல்லாஹ். ஒரு புல்ல அழுந்து கேட்கும். லாஸ்டா ஒரு உம்மாவுக்கு ஒரு புல்ல கேட்பாங்க, அப்தில் ஹுதாரன் கைரம் மின் தாரி. எங்க வீட்டுல நாங்க வீட்டுல இருந்தோம் யா அல்லாஹ், அவர் இப்ப தனியை வச்சுட்டு போறோம். நாங்க போற லாஸ்ட் சப்தம் அவருக்கு கேட்கும். கடைசி அடியார் அவரை விட்டு போல எல்லாரும் போறீங்களே ஃபீலிங் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கொடுப்பான்.
எல்லாரும் விட்டுட்டு போன பிறகு அவர் கபர்ல தனி ஆகி விடுவார். எல்லாரும் அவருக்குரிய கடமைகளை செஞ்சுட்டு போவாங்க. அப்தில் குதாரன் கைரம் மின் தாரியா அல்லாஹ், உலகத்தில் கொடுத்த வீட்டை விட மிக சிறப்பான ஒரு வீட்டை கொடுத்து விடியா அல்லாஹ், அவர் இந்த வீட்டில் வாழணும் யா அல்லாஹ். வஸௌஜன் கைரம் மின் ஜௌஜி, இந்த உலகத்தில் கொடுத்த துணையை விட மிக சிறப்பான ஒரு துணையை கொடுத்துறியா அல்லாஹ். வஅஹ்லன் கைரம் மின் அஹ்லி, குடும்பத்தை கொடுத்துறியா அல்லாஹ் சிறப்பான. இப்படி கேட்க போறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனக்கு என்ன ஆச்சரியம் என்றா, ஒரு புள்ள ஜனாசாவை தொழுவிக்கிறதுக்கு லாஸ்ட் எனக்கு தெரியாத ஒரு உம்மா செஞ்ச வேலைகளுக்கு பிள்ளைக்கு நன்றி செலுத்த ஏழுமாண்டு. அவங்களுடைய அன்பு பாசம் உறவு அது இழந்ததுக்கு பிறகு நிறைய பேர் என்கிட்ட ஃபீல் பண்ணி அழுதிருக்கிறாங்க. இன்றைக்கு கூட காலையில் ஒரு ஆள் வரப்போல சொன்னார், அது விளங்காது இருக்க போக்கில் விளங்காது. நான் ஓடிட்டு அவர் போயிட்டு கபருக்கு போயிட்டு பாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு நிறைய போல எனக்கு மனசு கேட்குது இல்லை. அவங்க அந்த அருமை அதுக்கு போன பிறகு விளங்குமெண்டுவாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், அந்த டைமில் நீங்கள் ஒரு புள்ளைய வளர்த்திருக்கணும். உங்கள்கிட்ட நிறைய மன்றாடுற ஒரு புள்ளைய, துவா இல்லை ஜனாசாவில் மன்றாட். எங்கள் சமூகம் தப்பாக வழங்கியிருக்கிறாங்க. ஜனாசா என்பது ஜனாசாவை முன்னாடி வச்சு அல்லாட்ட மன்றாடுறோம், அல்லாட்ட கெஞ்சிறோம், அல்லாட்ட மன்றாடுறோம். யா அல்லா ஜன்னா யா அல்லா, இது எங்களோட கடமை. எங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டவர், எங்களோட உட்கார்ந்து பேசியவர், எங்களோட உட்கார்ந்து செஞ்சவர், கடமை மன்றாடும். கபரில் அடக்கின பிறகு ஒரு ஆச்சரியத்தை நான் பார்த்துக்கிறேன். மையத்தை அடக்கினதுக்கு பிறகு ஹசரத் ஒரு துவா வரல ஆமின்னு சொல்லிட்டாங்க, முடிச்சு. இல்லை தௌஹீது ஒருத்தர் அடக்கிறாருண்டா சரி, அவங்க தனிப்பட்ட கேட்பாங்க. எவ்வளோ நான் கேட்கணும்? ரசூலுல்லாஹ் ஒரு ஆடை அறுத்து அந்த ஆடை பங்கு போடுற நேரம் வரைக்கும் கபருக்கு பக்கத்தில் உட்காந்து அழுவாங்க, கேட்பாங்க. ரஹ்மான்கிட்ட கேட்பாங்க, யா அல்லாஹ் கபரை விசாலமாக்கிரு, யா அல்லாஹ் இதாக்கு ஷரூலஹு தஸ்பீத். உங்க சகோதரருடைய மன உறுதிக்கு துவா கேளுங்க. ஜனாசாவில் இப்படி 2 நிமிஷம் துவா முடிஞ்சு, வாப்பாக்கு உம்மாக்கு. இதுக்கு பிறகு அவங்களோட உறவு இல்லை, முடிச்சு. இருக்கிற ஒரே உறவு துவால மட்டும்தான் இருக்குது. இந்த டைம்ல அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு அரவருக்கு துவா கேட்காத பிள்ளைகள் எல்லாம் உருவாகிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஆம்பளைட்ட கேளுங்க, இதெல்லாம் நான் சொல்றது பொய்யா உண்மை, அதெல்லாம் நடக்குதாங்க. இதுதான் மார்க்கம். இந்த சமூகத்தை மாத்து தான் நாங்க பேசுறோம். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, முஸ்லீம்கள் மையவாடியில பிசினஸ் பேசுற ஒரு காலம். அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் நஸ்அலுல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா. கபருக்கு போகலே மையவாடிக்கு போகல சொல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் கபர் வாசிகள், நீங்கள் முன்னாடி சென்று விட்டீர்கள், நாங்கள் பின்னாடி வர இருக்கிறோம். இதுதான் துவா. நீங்க முன்னாடி போயிட்டீங்க, நாங்க பின்னாடி வரை வளர்க்கும், உங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் என்று சொல்லிட்டு பிசினஸ் பேசுவானா? முன்னாடி போனவர்கள் ஞாபகம் வராதா? என்னோட உட்கார்ந்து பேசிய வரை இந்த சேர்ல ஞாபகம் வராதா? மையவாடிக்குள் போன பிறகு அடுத்தது நான் இந்த இடத்துக்கு வரப்போறேன், இந்த ஃபீலிங் வரணும்டா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடிக்கடி ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க. ரமலான் அதை நிறைய ஞாபகப்படுத்து. அக்திரு திக்ர் ஹாதிமில் லஸ்ஸத் யஅனி அல் மௌத். அதிகப்படுத்துங்க நாங்க ரசூலுல்லாஹ். அக்திரு திக்ர் ஹாதிமில் லஸ்ஸத், இன்பங்களை எல்லாம் ஒட்டச்சு துண்டாக்கக்கூடிய யஅனி அல் மௌத், மௌத்தை ஞாபகப்படுத்துங்க. உங்களை கஃபன் செய்யற மாதிரி, உங்களை குதுக்கிட்டு போற மாதிரி, உங்களை ஜனாசாக்கு, உங்களோட அமல்கள் நல்லா வரும். நீங்க நேர்மையா நடப்பீங்க, அல்லாஹ் சொன்னா கேட்பீங்க, அந்த பக்குவம் உங்கள்கிட்ட வரும். இப்ப வாரம் கேளு. அதெல்லாம் வரணுமா இருந்தா வாட் இஸ் துனியா? துனியாண்டா என்ன நீங்க பார்க்கணும்.